பாஜக சார்பில் சென்னை கிழக்கு மாவட்டம் ஆதம்பாக்கம் மண்டலம் நங்கநல்லூர் பகுதியில் பாஜக மாநில முன்னாள் தலைவரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தண்ணீர் பந்தல் திறந்து வைத்தார். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தமிழகம் முழுவதும் இந்த சுட்டெரிக்கும் வெயிலை எதிர்கொள்வதற்காக பல இடங்களில் தண்ணீர் பந்தலும் மற்ற வெயிலுக்கு ஏற்ற பழங்கள், இளநீர், மோர் போன்றவற்றை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த நங்கநல்லூர் மண்டலை சார்ந்த சகோதரர்கள் அத்தனை பேருக்கும், எனது ஆதம்பாக்கம் மண்டலை சார்ந்த சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் எனது பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்ட தலைவர் குமார் உட்பட மண்டல தலைவர் கோபி அவர்களுக்கும், முகுந்தன்ஜி அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற மகளிர் அணியை சார்ந்த மகளிர் அனைவருக்கும் எனது வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் ஒரு எதிர்மறை அரசியலைத்தான் அண்ணன் ஸ்டாலின் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார். ஏற்கனவே நாம சொன்னோம், நேற்றைய முன்தினம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வரும்பொழுது வந்து வரவேற்றிருக்க வேண்டும், அந்த பொது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்க வேண்டும். அதனால்தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அங்கே வந்து அமைச்சரை பார்த்து சொன்னார், இது அரசியல் விழா அல்ல, அரசு விழா. அரசு விழா என்றால் பிரதமரும் கலந்து கொள்ள வேண்டும், முதல்வரும் கலந்து கொள்ள வேண்டும். அப்போ இதிலிருந்தே முதல்வர் பாராபட்சமாக இருக்கிறார். மத்திய அரசு எதை கொடுத்தாலும் அதில் அரசியல் செய்ய வேண்டுமே தவிர மக்களுக்கு அவசியமாக இருந்தால் கூட அதில் அவர் ஒத்துழைக்க கூடாது என்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார் என்பதை தமிழக மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்று கேஸ் விலை 50 ரூபாய் ஏற்றப்பட்டிருக்கிறது. அது பொதுமக்களாகிய பெண்களுக்கு அது 50 ரூபாயாக இருந்தாலும் நாங்களும் பெட்ரோல் துறை அமைச்சருக்கு எழுதலாம் என்று இருக்கிறோம், இந்த கேஸ் விலையை திரும்ப பெற வேண்டும். ஆனால் இந்த கேஸ் ஏன் ஏற்றப்பட்டது என்றால், சர்வதேச சந்தையில் 60% மேல் இன்று கேஸ் விலை ஏற்றப்பட்டிருக்கிறது. நமக்கு வருமெல்லாம் ஏறக்குறை இறக்குமதியாகின்ற கேஸ். அதனால அதை கூட ஒப்பிடும் பொழுது இந்த விலையேற்றம் மிக மிக குறைவானது. ஆனாலும் இல்லத்தரசிகளுக்கு 50 ரூபாய்னா, நாங்கள் ஏற்கனவே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மகளிர் தின கொண்டாட்டத்தின் போது 100 ரூபாயை குறைச்சாங்க. 2022 300 ரூபாய் குறைக்கப்பட்டது. அதனால மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மகளிர் தின அன்னைக்கு 100 ரூபாயை குறைத்தார். மக்களை இதை கடிகோலிட்டு காண்பிக்கிறேன். ஆனா அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தனது வாக்குறுதியாக, தேர்தல் வாக்குறுதியாக 100 ரூபாய் மானியம் கொடுக்கிறேன் என்று சொன்னார். இன்று ஏறக்குறை 4 ஆண்டுகளை கலந்து விட்டது, 33 மாதங்கள் கலந்து விட்டது. ஆக நீங்க 3300 கடன் வைத்திருக்கிறீர்கள்.